ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னோட சேனல் யூடியூப் ரெகக்னைஸ்டு சேனல் ஆகிடுச்சு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சுது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இன்னுமே நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் த்ரில்லர் நாவல் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் உண்மையாகவே இருக்கா, இல்லை யாரோ கற்பனை பண்ணிக்கிட்ட கதையா? இந்த ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட நாளெல்லாம் வராது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயும் வராது. ஆனால் இந்த ட்ரெயின் வர்றப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனில் யார் இருக்காங்களோ அவங்க தானே அந்த ட்ரெயினில் ஏறுவாங்க. ஆனால் அப்படி ஏறினவங்க திரும்பி வந்ததே இல்லை. அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, எப்படி காணாமல் போனாங்க? ஆனால் இது மற்றவங்க யாருக்குமே புரியாத புதிராகவே இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி ட்ரெயினில் ஏறி போனாங்க அப்படின்ற விஷயமே தெரியலை. அப்படி இருக்கிறப்ப இவங்க காணாமல் போனது ஒரு மிஸ்டீரியஸான பிஹேவியராக தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் இல்லாத இடத்துல ஒரு ரயில் வந்துச்சுன்னா யார் தான் நம்புவாங்க? அதனால தான் அந்த ரயிலில் ஏறி காணாமல் போனவங்களை பற்றி யாரும் உறுதியாக எதுவும் சொல்ல முடியலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அந்த ரயில் திரும்ப வராது. அந்த ரயிலில் ஏறினவங்களும் திரும்பி வர மாட்டாங்க. இது ஹாண்டடான ட்ரெயின் ஸ்டோரியா, இல்லை ஒரு மர்மமான பயணமா? அதை நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாவலை நீங்கள் முதல் அத்தியாயத்திலேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு வரியும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா அந்த கதையில் ஒவ்வொரு சின்ன விவரமும் கடைசி பகுதியில் உள்ள என் பகுதியோட கனெக்ட் ஆகிருக்கும். இடையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. சில கதாபாத்திரங்கள் ஏன் அப்படி நடந்தாங்கன்னு தெரியாது. முக்கியமான கனெக்ஷன்ஸ்லாம் மிஸ் ஆகும். ஸோ இந்த கதையை நீங்கள் பொறுமையாக கேளுங்க. ஹாரர் த்ரில்லர் சஸ்பென்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நாவல் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாய்ஸாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான நாவலுக்குள்ளே போகலாம். ராஜேந்திரன் நாற்காலியில் சாஞ்சு உட்கார்ந்துருந்தார். முன்னாடி டேபிள் மேலே நிறைய ஃபைல்ஸ், கணக்கு புத்தகங்கள், அரை மடிக்கப்பட்ட நோட்டீஸ். அந்த ரூமில் காற்றே இல்லை. ஆனால் அவருடைய நெஞ்சுக்குள்ளே மூச்சே வாங்க முடியாத மாதிரி நிலம இருந்தது. ராஜேந்திரன் மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு, இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக சரியாக தானே இருந்தோம். எப்படி இது? அப்போது நம்ம வாழ்க்கையே அவ்வளோதானா? பேப்பரில் இருந்த ஒரே ஒரு வரி திரும்ப திரும்ப கண்ணுக்குள்ளேயே உறுத்துனது. என்கொயரி ஷெட்யூல்டு. அவர் கண்ணாடியை கழட்டி டேபிள் மேலே வச்சார். கண்ணை மூடினார். அந்த நேரம் உமா சமையலறையிலேருந்து வெளியில் வந்தா. கையில் காஃபி கப்பு. என்னங்க, இந்தங்க காஃபி, ஆறிட போகுது, கொடுத்தா. ராஜேந்திரன் இப்போ எதுவுமே பதில் சொல்லலை. ஏங்க என்னாச்சுங்க? நேற்றுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. நானும் உங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் டென்ஷன் நினச்சிட்டு விட்டுட்டேன். ஏங்க டல்லாக இருக்கீங்க? ராஜேந்திரன் மெல்ல தலையை தூக்கி பார்த்தாரு. உமாவை பார்த்தாரு. அந்த பார்வையிலேயே எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருந்தது. உமா குரல் அந்த இடத்துலையே உடைஞ்சது. என்னாச்சுங்க? என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? சொல்லுங்கள். உமா, எல்லாமே போச்சு உமா. அந்த ஒரு வரி. முதல்ல உமாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க? எல்லாமேனா? எனக்கு புரியலைங்க, புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ ராஜேந்திரன் ஃபைலை முன்னாடி தள்ளினார். எல்லாமேனா எல்லாமே தான். என்னோடய வாழ்க்கை, நம்மளோட சாம்ராஜ்யம், நம்மளோட வீடு எல்லாமே போகுது. பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப், பணம் எல்லாமே லாஸு. உமா காகிதத்தை எடுத்தா, படித்தா. அந்த பேப்பர்ஸில் இருக்க விஷயங்களை படித்ததும் அவளோட கை மெதுவாக நடுங்க ஆரம்பிச்சிது. என்னங்க இது? ஆமாம் உமா, நாளைக்கு என்கொயரி. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வார்த்தை வரல ராஜேந்திரனுக்கு. அப்போது இந்த வீடு அதையும் ஜப்தி பண்ணிடுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்மா. அந்த வார்த்தை வீட்டுக்குள்ளே ஒரு இடி சத்தம் மாதிரி விழுந்தது. இதெல்லாம் எப்போங்க நடந்துச்சு? எப்படிங்க நடந்துச்சு? எங்களுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை. என்னால் சொல்ல முடியல உமா. சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் என்னால் சரி பண்ணவே முடியல உமா. இப்போது என்னங்க பண்ணுறது? இப்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, சரி பண்ண முடியாது. இப்போ உமா சுவரை பிடிச்சிக்கிட்டா. அவளோட கால்கள் தளர்ந்தது. உமா கண்ணீரில் கண்கள் வழியே சொன்னா, அப்போது நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம்? அந்த பெயர்களை கேட்டதும் ராஜேந்திரன் இப்போ தலை குனிஞ்சான். ஆமாம், குழந்தைங்க, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த நேரம் உள்ளறையிலேருந்து கீர்த்தனா, பாக்கியா வெளியில் வந்தாங்க. உமா, என்னம்மா ஆச்சு? உமா பதில் சொல்ல முடியல. அப்பா. ராஜேந்திரன் ஒரு நிமிஷம் மகள்களை பார்த்தாரு. அந்த பார்வை அவமானமும் தோல்வியும் கலந்திருந்தது.
உமா, இனிமே நம்ம இந்த ஊரில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். பாக்கியா பயந்தா. அப்பா எங்கப்பா கிளம்புறோம்? அவர் ஒன்று சின்ன சிரிப்பை சிரித்தார். எனக்கே தெரியலம்மா. உமா உடைஞ்ச குரலை சொன்னா. ஏங்க, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்க. நம்ம வேணால் நம்ம சொந்தக்காரவங்க யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாமா? அவங்க யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது உமா. அந்த நிலமையில தான் நம்ம இருக்கோம். ஏங்க, நான் வேணால் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்குறேன். நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுமா. யாராலையும் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாது. அவர் கைகளை இறுக்கமாக பிடிச்சாரு. உமா, பிள்ளைங்க முன்னாடி நான் கைகட்டி யார் முன்னாடி நிற்க முடியாது உமா. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. உமா இப்போ ராஜேந்திரனை பார்த்தா. கண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ளே இரவு வந்திருந்தது. விளக்குகள் எரிந்தாலும் அந்த வெளிச்சம் மனசுக்கு போய் சேரலை. ராஜேந்திரன் சோஃபாலேயே அசையாமல் உட்காந்துருந்தாரு. கண்கள் ஒரே இடத்துல நிலை கொத்தி இருந்தது. இப்போ உமா அவர் பக்கத்தில் வந்து மெதுவாக உட்காந்தா. ஏங்க, இப்படியே உட்காந்துட்ருக்காதீங்க, எதுவும் மாறாது. ராஜேந்திரன் பதில் சொல்லலை. நான் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லைங்களேங்க. நான் பேசுனது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாம் உமா, நீ பேசுகிறது சரிதான். சரி விடுங்க, பழச நினைக்காதீங்க. இனிமேல் நம்ம என்னங்க செய்ய போகிறோம்? ராஜேந்திரன் மூச்சு எடுத்தார். என்ன செய்ய முடியுமா? நாளை கழித்து என்கொயரி. அதுக்கப்புறம் ஊரே நம்மளை பார்த்து சிரிக்கும். தெரியல, நான் என்ன நிலைமைக்காக போகிறேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் ஊர் என்னங்க ஊர்? நல்லா இருந்தால் அப்படி இப்படின்னு பேசும். நம்ம தாழ்ந்து போயிட்டோன்னா தாழ்வாக பேசும். ஊருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? ஊரை விடுமா. நான் என்னோடய பார்ட்னர்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க லீகலாக என்கொயரி பண்ணாங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சட்டத்தோட முன்னாடி. அது மட்டும் இல்லை, பெரிய அவமானமும் இருக்குது. இவன் என்ன பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஏங்க, அவமானம் அவமானம்னு பேசாதீங்க. ஊர் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதையே விடுங்க. அவமானம் ஒன்றும் உயிரை விட பெருசு கிடையாதுங்க. இப்போ ராஜேந்திரன் அமைதியாக இருந்தார். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நம்ம இன்னும் குடும்பமாக இருக்கோம். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம். நம்ம யாரும் யாரையும் இழக்கலை. அந்த வார்த்தை அவரை குத்தி நிறுத்தினது. குழந்தைங்களோட எதிர்காலம், அதுதான் உமா எனக்கு பயம். ஏங்க, எதிர்காலம் இந்த ஊரில் இருக்கணும்னு யாருங்க சொன்னா? உமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் உறுதியான குரலில் பேசினா. நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. நானும் குழந்தைங்களெல்லாம் நினச்சி ரொம்ப பயந்தேன்தான். ஆனால் பயந்து பயந்து நம்ம வாழ்க்கை இன்னும் தொலைச்சிடக்கூடாதுங்க. நம்ம முன்னாடி 0லேருந்து தான் ஆரம்பித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். ராஜேந்திரன் தலையை உயர்த்தினார். நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கினப்போ நம்மக்கிட்ட என்னங்க இருந்தது? இந்த வீடு இருந்துச்சா? நம்மக்கிட்ட இருக்க கார் இருந்துச்சா? இந்த பேர் புகழ் ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்கள்? ராஜேந்திரன் பதில் சொல்ல முடியல. ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. இப்போ அவர் கையை பிடிச்சாரு. ஆமாங்க, இப்போவும் நமக்கு அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அதே நேரம் கீர்த்தனா அவர்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அப்பா, எனக்கு 18 வயசு ஆகுதுப்பா. நான் ஒரு அடல்ட்டுப்பா. என்னால் எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும்ப்பா. நம்ம இங்கே தான் இருந்து சொகுசான வாழ்க்கை தான் வாழணும்னு கிடையாது. நம்ம திரும்ப தன்னம்பிக்கையோட முன்னாடி இருந்து தொடங்கலாம்ப்பா நம்மளோட வாழ்க்கையை. பாக்கியா இப்போ அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்தா. அம்மா, நமக்கு இந்த வீடு திரும்ப கிடைக்குமா? நம்ம திரும்ப இந்த வீட்டுக்கு வருவோமா? உமா அவளை அணைச்சா. 14 வயசு பொண்ணு. இங்கே பாரு பாக்கியா, வீடு ஒரு கட்டிடம் தாண்டா. இதை நம்ம நினச்சோன்னா எப்போ வேணாலும் உருவாக்கிக்கலாம். நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கணும். அதுதானே இப்போ நமக்கு முக்கியம். பாக்கியா அம்மாவை இறுக பிடிச்சா. அம்மா, அப்பா அழுகிறாராம்மா? உமா ஒரு நிமிஷம் ராஜேந்திரனை பார்த்தா. அவர் அழுதாரு, ஆனால் இனிமேல் அப்பா அழவே மாட்டார். ராஜேந்திரன் அந்த வார்த்தையை கேட்டதும் கண்ணை மூடினார். நான் தோத்துட்டேன் உமா. உமா அவரோட முகத்தை பிடிச்சு நேராக பார்த்தா. ஏங்க, தோல்வி கீழே விழுந்த உடனே தோல்வி கிடையாதுங்க. நம்ம திரும்ப எந்திரிச்சு நிற்கணுங்க. அதில் தாங்க நம்மளோட வெற்றி இருக்குது. கீழே விழுந்த உடனே தோல்வின்னு சொன்னால் அது எப்படிங்க? உமாக்குள்ளே இப்போ ஒரு போராளி இருந்தா. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போவோம். நம்மளை யாரும் கண்காணிக்காத இடத்துக்கு போகலாம். பணத்தை அங்கே போய் சம்பாதிச்சுக்கலாங்க. வேலை எல்லாம் தேடிக்கலாங்க. பிள்ளைங்களோட படிப்பு எங்கே இருந்தாலும் படிப்பு இருக்குங்க. அவள் ஒரு நிமிஷம் அமைதியாக சொன்னான். ஆனால் நம்மளோட மனசை எப்போவுமே விட்டுடக்கூடாதுங்க. அந்த வார்த்தை ராஜேந்திரனை உள்ளுக்குள்ளே உழுக்குனது. அவர் மெதுவாக தலையசிச்சார். சரி, கிளம்பலாம். தேவையான பொருள்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. பெட்டிகள்லாம் அடுக்கப்படலை. ஆளுக்கு ஒரு பேகு. மறுபடியும் அவங்களோட வாழ்க்கை தொடங்க தீர்மானிக்கப்பட்டது.
இப்போது கீர்த்தனா பேக் எடுத்துகிட்டு வெளியில் வந்த பின்னாடி திரும்ப அவளோட அறையை நோக்கி ஓடுனா. அவள் எப்போவுமே அவளுக்கு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுற அந்த சிலுவை போட்ட மாலை. சின்ன வயசில் அப்பா அம்மா தங்கச்சியோட வேளாங்கண்ணி போயிருந்தப்போ அங்கே இருந்த ஒரு பாதிரியார் மந்திரம் சபிச்சுட்டு இவளுக்கு இதை ஆசையாக போட்டு விட்டார். அந்த சிலுவை மாலையை இப்போ வரைக்கும் அவள் சென்டிமெண்டலாக பாதுகாத்துட்டு வர்றா. அவளுக்கு எக்ஸாம்ஸ் போகணும், வேறு ஏதாவது பயம், என்ன பிரச்சனைனாலும் அந்த சிலுவை கிட்ட தான் முறையிடுவா. அது அவளுக்கு ஒரு லக்கியான ஒரு பொருள் மாதிரி இருந்தது. அதை பத்திரமா எடுத்துக்கிட்டா. அதை அவளோட கழுத்துலேயே போட்டுக்கிட்டா. இவர்களோட பயணம் இங்கே தொடங்க ஆரம்பிச்சிருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஆஃபீஸில் பழைய மேஜை, பழைய நாற்காலிகள், மஞ்சள் நிற விளக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ ரிஜிஸ்டரை புரட்டிக்கிட்டு இருந்தார். அந்த ரயில்வே ஸ்டேஷன் நகரத்துக்கு இல்லை, கிராமம்னு சொல்ல முடியாது. சுற்றிலும் மரங்கள், புதர்கள், இருட்டு, சீக்கிரமாக இறங்குற இடம். இன்றைக்கி ட்ரெயின் எல்லாம் சரியான டைமில் தானே போயிட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி காஃபி குடிச்சிட்டு இருந்தான். ஆமாம் சார், கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கு. ஆனால் செக்யூரிட்டி குரலை தாழ்த்தினான். சார், இந்த ஊரில் ஒரே ஒரு கதை தான் எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப வருது. என்ன கதை? அந்த ட்ரெயின் கதை தானே? ஆமாம் சார். ஸ்டேஷன் மாஸ்டர் கையசைச்சார். சோஷியல் மீடியா கதைகளில் இதுவும் ஒன்று. யூடியூப் சேனலில் ஓடணும் அப்படின்னா ஏதாவது திகில் கதை வேணும்ல சார். அப்படின்னு தான் சார் நானும் நினச்சேன். அவன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தான். ஆனால் என்ன திரும்ப ஆனால் இங்கே வேலை பார்க்குற நம்மக்கிட்டேயே ஒரு சில விஷயத்துக்கு பதில் இல்லாமல் இருக்குல்ல சார். ஸ்டேஷன் மாஸ்டர் தலையை தூக்குனார். என்ன விஷயத்த சொல்கிற சார்? இந்த வழியில் பல வருஷமாக ஒரு ட்ராக் யூஸ் பண்ணாமல் இருக்குல்ல? ஆமாம். ஆனால் அந்த ட்ராக் பற்றி மிஸ் ஆனவங்க கதையெல்லாம் அந்த பக்கம் தான் சார் போயிருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் சிரிப்பை நிறுத்தினார். தொலைஞ்சு போனவங்க அவங்களா திரும்பி வந்து சொன்னால் தான் நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். அதுதான் சார் இங்கே விஷயமே. போனவங்க யாரும் தான் திரும்பி வரலையே. அந்த வார்த்தை அந்த அறையில் ஒரு நொடிக்கு மௌனத்தை கொண்டு வந்தது. பக்கத்து டேபிளில் உட்காந்துருந்த அந்த அசிஸ்டன்ட் லேடி இப்போ சொன்னா, சார் அது மட்டும் இல்லை, பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது சார். இதில் நிறைய பேர் இந்த ட்ரெயின் ட்ராக்கில் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையை பார்த்தவரே அந்த ட்ரெயினில் ஏறி போய் காணாமல் போனதாக சொல்லிக்கிறாங்க. இங்கேருந்து காணாமல் போனவங்கள தேடுறது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன ஆனாங்க ஏதானானுங்கன்னு யாருக்குமே தெரியலை. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் தலையை சொரிஞ்சார். செக்யூரிட்டி சொன்னால், ஆமாம் சார், நேற்று கூட ஒரு ஆள் வந்தான் சார். யார்? ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறாராம். பழைய நியூஸ் பேப்பர், நிறைய கேஸ் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். போலீஸா என்ன? இல்லை சார், தனியான ஆள் தான். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்போவும் வருவாங்க. இந்த மாதிரி கதைகளுக்கு நிறைய விளக்கம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஏதாவது கதை எழுதி அதை யூடியூப்பு இல்லை ஏதாவது புக்கில் போட்டு கவர் ஸ்டோரியாக போடுவாங்க. அதே நேரம் ஸ்டேஷன் அலுவலகத்துக்கு பின்பக்கம் ஒரு பிச்சைக்கார தாத்தா அந்த பிளாட்ஃபார்ம் தரையில் உட்காந்துருந்தார். அவர் எப்போவுமே இங்கே தான் இருப்பார். பகல், இரவு, மழை, வெயில் எப்போவுமே அங்கே தான் இருப்பார். அவரோட காதுக்கு இந்த உரையாடல் ஒரு வார்த்தையாக விழுந்தது. அவர் இப்போ மெதுவாக கண்களை மூடினார். இதே மாதிரி தான் அப்போவும். இப்போ அவரோட கை கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சது. ஆமாம், அந்த ட்ரெயினில் போன யாரும் திரும்ப வரமாட்டாங்க அவர் மெல்லிய குரலில் சொன்னார். அவரோட குரல் காற்றுக்குள்ளே கரைஞ்சது. இங்கே செக்யூரிட்டி திரும்ப பேசினா, சார், இந்த ஊர் பெரிய சிட்டி கிடையாது சார். ஆமாம், இங்கே ஒரு நாளைக்கு 3-4 ட்ரெயின் தான் வருது. இங்கே சிசிடிவி கேமரா, மக்களோட ஆக்சஸ்லாம் அதிகமாக இல்லை. அதுவும் இது தனியாக காட்டை ஒட்டி இருக்குல்ல, அதனால தான் மர்மமாக தெரியுதோ. நைட்டு 12 மணிக்கு மேலே ட்ரெயின் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் சார், அதுதான் ரூல்ஸு. இப்போ அவர் பேசினபடியே ரெஜிஸ்டர் மூடினார். இங்கே பாருங்கயா, கதையெல்லாம் கதையாக தான் இருக்கும். நம்ம வேலை ட்ரெயினை ஓட்டுறது, அதாவது ட்ரெயினுக்கு உள்ள வேலையை செய்கிறது. அந்த வார்த்தைகளை அவர் உறுதியாக சொன்னாலும் அந்த அறையில் ஒரு விஷயம் முழுசாக செட்டில் ஆகலை. அந்த பிச்சைக்கார தாத்தா இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு மெதுவாக எழுந்தார். இப்போ அவர் அந்த ஓடாத பழைய ட்ராக் பக்கம் பார்த்தாரு. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு, திரும்ப வராத ட்ரெயின் திரும்ப வரப்போகுதோ. ஆனால் அவர் எச்சரிக்கலை. இருந்தாலும் எச்சரித்தாலும் யார் இவர் சொல்கிறத நம்ப மாட்டாங்க. இருள் மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிருந்தது. மரங்கள் காற்றோடு அசைந்து சத்தம் கொடுத்தது. கடிகாரம் 11:55 PM. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ட்ரெயின் கரெக்டான ஷெட்யூலில் தான் வந்துட்டுருக்கு. செக்யூரிட்டி பிளாட்ஃபார்மை சுற்றி பார்த்தான். சார், இன்றைக்கி யாரும் பேசஞ்சர்ஸ் இல்லை போல் சார். நல்லது தான். இந்த நேரத்தில் யார் வரப்போதாங்க? இங்கே எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரு சில பேர் தான் எப்போயாவது நைட்டு ஏறுறாங்க, சில பேர் இறங்குறாங்க.
ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார், இதுதான் ஏன் ஹைப்பு கொடுக்கறதுக்கு சரியான ஒரு ஸ்டேஷனு. யூடியூப்பில் திகில் கடை போடுறானுங்கள்ல, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேஷனை யாருமே அதிகமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. நைட்டு 12 மணிக்கு மேலே அங்கே ஒருத்தனும் வரமாட்டான் அப்படின்னா போதுமே, கேமராவை தூக்கிட்டு வந்துடுவானுங்க. இங்கேருந்து ட்ரெயின் வருதான், அங்கேருந்து யாரோ வராங்களாம், அதுலேருந்து இது குதிக்குதா, இதுலேருந்து அது குதிக்குதான்னு கதையை விட்டு அவனுங்க வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. பேசிக்கிட்டே அவர் கடிகாரத்தை பார்த்தாரு. 12 AM. கடைசி ட்ரெயின் தூரத்துலேருந்து விளக்கு தெரிந்தது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மெதுவாக நின்றுது. ஸ்டேஷன் மாஸ்டரோட சிக்னல் வேலை, மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சுது. ட்ரெயின் இப்போ மெதுவாக பிளாட்ஃபார்மை விட்டு கிளம்பினது. ஓகே, லாஸ்ட்டு ட்ரெயினும் கிளியர் ஆகிடுச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் ரெஜிஸ்டர் மூடினார். ஓகே செக்யூரிட்டி, இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சுது. காலையில் 7 மணிக்கு தான் ஃபஸ்ட் ட்ரெயினு. நான் 6 மணிக்கு வந்துடுவேன். லைட்ஸ் ஆஃப் பண்ணப்பட்டது, ஃபைல்ஸ் லாக் பண்ணப்பட்டது, பேக் ரெடியாக இருந்தது. இப்போ செக்யூரிட்டி திரும்ப கேட்டான், சார் அப்போ அந்த கதை உண்மை இல்லையா சார்? யோ, இப்போ தானேயா சொல்கிறேன். இப்போ நீ எந்த காலத்துலையா இருக்க? யூடியூப்பு பாரு, என்னென்ன கதை போடுறானுங்கன்னு உனக்கே தெரியும். சும்மா ஒரு ரோடில் ஒரு 4-5 ஆக்சிடெண்ட் ஆணுச்சு, உடனே சொல்லிட்டானுங்க இந்த ரோட்டில் ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் காவு வாங்குது, அது இதுன்னு. சோஷியல் மீடியாவை திறந்தாலே இந்த மாதிரி ஃபேக்கான விஷயந்தான் நிறையா வருது. வரட்டும் வரட்டும், அவனுங்களுக்கும் யூடியூப் சேனல் ஓடணும்ல, பயம் காட்ட தான் செய்வானுங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஆமாம் சார், ஆனால் அந்த ஆராய்ச்சி பண்ண வந்தவன் நிறைய விஷயங்களை சொன்னான் சார், நிறைய ஃபைல்ஸ் சார். அவன் வச்சுருந்த கேஸ் ஃபைல்லாம் பழசு தான் சார். அதில் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து தான் சொல்கிறாங்க நைட்டு. அதாவது நிறைய பேரை வந்து இங்கே இறக்கி விட்டதாக சொல்கிறாங்க. அவங்க இந்த ஸ்டேஷனில் தான் இருந்ததாகவும், அப்படின்றப்போ ஸ்டேஷனில் இருக்க ட்ரெயினை கூட ஒரு ஆட்டோக்காரர் பார்த்துருக்கதாகவும் சொல்கிறாரு. அவர் இறக்கி விட்டுட்டு போனப்போ அந்த ட்ரெயின் வந்ததாகவும் சொல்கிறாரு. அதில் தான் அவர் இறக்கி விட்ட பயணி ஏறி போனதாகவும் சொல்கிறாரு. இது எப்படி சார் சாத்தியம்? யோ, அவன் நார்மலாக 12 மணி ட்ரெயினில் ஏறி போயிருப்பான். அவன் எங்கே தொலைஞ்சானோ என்ன பண்ணானோ, ஆட்டோக்காரன் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். 12 மணி ட்ரெயினில் போனவன் எங்கே போனானோ, இல்லை இப்போ எங்கேயாவது பாலங்கிலத்தில் விழுந்துட்டானோ என்னமோ. இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாதியா? கேமரா வச்சா எல்லாமே ஹாரர் தான். இப்போ அவர் சாவியை சுழட்டினார். இங்கே பாரு, இதெல்லாம் நீ நம்பிகிட்டு இருக்காத. நம்ம வேலை ஏதோ அதை மட்டும் பார்க்கணும். நம்ம எதையும் கண்ணால் பார்க்காத வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம நம்பக்கூடாது. ஆமாம் சார், ஆனால் சில பேர் சொல்கிறாங்கல்ல, சொல்கிறவங்க சொல்லட்டும், அந்த ட்ரெயின் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா நம்ம இருக்கிறப்போ ஒரு நாள் வர்றதில்லையே. செக்யூரிட்டி கொஞ்சம் தயங்கினா. இல்லை சார், அது வர்ற நேரத்தில் நம்ம தான் இருக்க மாட்டேங்கிறோம். யோ, திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லையா? இப்போ அந்த பிச்சைக்கார தாத்தா அந்த பிளாட்ஃபார்மத்தோட ஓரத்தில் தான் இருந்தார். இப்போது அவர் கடைசி ட்ரெயின் போன ட்ராக்கை பார்த்தாரு. அப்பாடா, அப்போது அந்த ட்ரெயின் இன்றைக்கி வராதா? அவர் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி. அது மட்டும் இல்லை, இப்போ அவர் மனசுக்குள்ளே இன்னொன்று சொன்னார். ஒருவேளை அந்த ட்ரெயின் எப்போ வரும்னு தெரியலையே. இவங்க பேசுகிறத பார்த்தா அந்த ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருமோ? ஏன்னா அந்த ஸ்டேஷனில் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, 12 மணிக்கு மேலே ட்ரெயின் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வராதுன்னு தெரிஞ்ச இடத்துல தான் சில பேர் காத்திருக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டேஷன் இப்போ முழுக்க வெறிச்சோடி இருந்தது. ஸ்டேஷன் மாஸ்டரும் செக்யூரிட்டியும் பேசிக்கிட்டே அவங்கவுங்க 2 வீலர் எடுத்து கிளம்பிட்டாங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணப்பட்டது, கேட்டும் க்ளோஸ் பண்ணப்பட்டது. காட்டுக்குள்ளே ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே கதைகள் இருக்குது, விதிகள் இருக்குது, ஆனால் எதுவும் உறுதியாக இல்லை. எதுவும் நடக்காத இடத்துல தான் முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நாள் ராஜேந்திரன் குடும்பம் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. பெரிய சத்தம் இல்லை, ஆடம்பரமாக இல்லை, ஒரு பஸ் ஸ்டாண்டு, சாதாரண அரசு பஸ்ஸு. அப்பா, நம்ம காரில் போகலையா? பாக்கியா சுற்றி சுற்றி பார்த்துட்டு கேட்டா. ராஜேந்திரன் ஒரு நொடி எதுவுமே சொல்லலை. இல்லைம்மா, காரெல்லாம் நமக்கு இனிமேல் கிடையாது, பஸ்ஸு தான், ஓகேவா? இப்போ பாக்கியா புதுசாக பஸ்ஸை பார்த்தா. உமா சொன்னா, பஸ்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்ணு, நல்லா காற்று வரும். அவங்க இப்போ பஸ்ஸுக்குள்ளே ஏறினாங்க. கண்ணாடி ஜன்னல்கள், முடியாத காற்று. அம்மா, நம்ம இதில் போனதே இல்லைல்ல? கீர்த்தனா போயிருக்காடா, நீ போனதில்லை. ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் அவளை பஸ்லலாம் அழைச்சிட்டு போயிருக்கோம். கீர்த்தனா சொன்னான். எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. ஆமாம்மா, அப்போ நீ ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்த. இப்போது ராஜேந்திரன் சொன்னார். அப்போ நம்மளோட கையில் எதுவுமே இல்லை, வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அவர் இப்போ ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாரு. இப்போ கூட நமக்கு அதே நிலைமை தான். உமா ராஜேந்திரனோட கையை மெதுவாக தொட்டா. ஏங்க, எப்போவுமே நம்பிக்கை இருக்குது, அது இப்போவும் இருக்குது. பஸ்ஸு அந்த நகரத்தை விட்டு வெளியில் வந்தது. பெரிய கட்டிடங்கள் குறைந்து சின்ன வீடுகள், அதுக்கப்புறம் வயல்கள். அவர்கள் இப்போ பஸ்ஸோட லாஸ்ட் டெஸ்டினேஷனில் இறங்குனாங்க. அது ஒரு கிராமம் மாதிரி இருந்தது.
இப்போ பாக்கியா சொன்னா, அம்மா பசி எடுக்குதுமா, இருடுமா பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கலாம். உமா சிரிச்சுக்கிட்டே சொன்னா. பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி கடை நின்னது. ஏங்க அங்கே சாப்பிடலாமா? அங்கே போய் அந்த பிளாஸ்டிக் சேரை எடுத்து போட்டு 4 பேரும் உட்காந்துருந்தாங்க. அங்கே இருந்த வயசான தம்பதி கையில் ஒரு தட்டோட 4 பேருக்கும் இலையை கொடுத்தாங்க. அந்த இலையில் சூடான சாதம், சாம்பார், அப்பளம், கொஞ்சம் ஊறுகாய், முட்டைக்கோஸ் பொரியல். 4 பேரும் நல்ல பசியில் இருந்ததுனால ஆர்வமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவங்க போதும் போதும்னு சொல்கிற வரைக்கும் அவங்க சாப்பாடை பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க. பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக சொன்னா, அம்மா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்லம்மா. ஆமாம் கண்ணு, இது வரைக்கும் நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்லே சாப்பிட்டீங்க, அது எல்லாம் ருசிக்கான உணவு, இதுதான் நமக்கு பசிக்கான உணவு. ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்குது. கீர்த்தனாவும் ரசித்து சாப்பிட்டா. ராஜேந்திரனுக்கு அவரோட பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தது. ஆமாம் இல்லை, பசிச்சு சாப்பிட்றப்ப எல்லா சாப்பாடும் எவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம ருசிக்காக பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமே, அது என்றைக்காவது இந்த மாதிரி மனநிறைவை கொடுத்துருக்கா? மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டாரு. முதல் முறையாக 4 பேரும் மனம் நிறைஞ்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கான பில்லை கேட்குறப்போ 4 பேருக்கு 100 ரூபாய் சொன்னாங்க. அதை பார்த்ததும் கீர்த்தனா ரொம்ப ஆச்சரியமாயிட்டா. என்னப்பா அது, இவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், ஒரு மீல்ஸ் 25 ரூபா தானா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா. இங்கெல்லாம் அப்படிதாம்மா, சாதாரணமான மக்களோட நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம எளிமையான உணவு, ரொம்ப தரமான உணவை கூட கம்மியான விலையில் சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு கணக்குமா? எல்லா சாப்பாடும் ஒரே மண்ணிலேருந்து தான் விளையுது. ஆனால் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு வேறுபாடு பண்ணி வச்சுருக்காங்க. திரும்ப அவர்களோட பஸ் பயணம் ஆரம்பமானது. இந்த தடவை வேற ஒரு ஊருக்கு. அவங்களுக்கு அந்த ஊர் முன்னாடி பின்னாடி பரிச்சயம் இல்லாத ஊர். அப்பா, இந்த ஊரில் என்னப்பா இருக்கும்? எனக்கே தெரியலம்மா, போய் பார்த்தா தான் தெரியும். தெரியாத ஊரில் இருக்கிறப்போ நம்மளோட மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு உமா சொன்னான். பஸ் இப்போ அந்த இடத்துல நின்னது. இறங்கி நடந்தாங்க. அங்கே ஒரு கோவில் கோபுரம் தெரிஞ்சது. அந்த கோவிலை நோக்கி போனாங்க. கோவில் பிரகாரத்தில் சுற்றி வந்தாங்க. சாமியை மனமுருக வேண்டுனாங்க. அப்படியே அமைதியாக அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க. சந்தோஷமாக பேசினாங்க, சிரித்தாங்க. அந்த நேரம் பார்த்து கோவிலில் சாயந்தரம் பிரசாதம் வழங்கப்பட்டிருந்தது. இவங்களுக்கும் அந்த பிரசாதம் கொடுக்கப்பட்டது. சக்கரை பொங்கலும் புளியோதரையும். அந்த உணவு அவங்களுக்கு அமிர்தம் போல் இருந்தது. இரவு சாப்பாட்டையும் அங்கேயே முடிச்சுட்டு கோவிலே கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. இப்போது ராஜேந்திரன் மனசுக்குள்ளே சொன்னார், கடவுளே, நாங்கள் எங்கே போக போகிறோன்னு தெரியல, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காமி. இப்போது உமா மொபைல் எடுத்தா. ஏங்க, இங்கே பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு காட்டுதுங்க. ராஜேந்திரன் பார்த்தாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, போகலான்னு நினைக்கிறேன். அப்பா, நடந்தாப்பா போகணும்? கொஞ்சம் தூரந்தாம்மா இருக்குது, 3 கிலோமீட்டர் தான். ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா நடந்தே போயிடலாம். அந்த நாள் அவர்களுக்கே தெரியாமல் ஒரு பாதையில் அவர்களை இழுத்துட்டு இருந்தது. ஆனால் அது எங்கே கொண்டு போக போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியலை. அந்த பிரபலமான பொறியியல் கல்லூரியோட ஹாஸ்டல் ரூம். சாயங்காலம் வெளிச்சம் மங்க ஆரம்பிச்சிருந்த நேரம். ஒரு ரூம்குள்ளே 4 பேர். ஒருத்தன் பெட்டில் படுத்து மொபைல் பார்த்துட்டு இருந்தான். டேய், இந்த வீடியோவை பாருடா, விக்ரம் சொன்னான். அவன் மொபைலை மேலே தூக்கி காமிச்சான். சஞ்சய் கேட்டான், என்னடா திரும்ப ஹாரரா? ஏய், இது ஹாரர் இல்லைடா, இது மர்மம், விக்ரம் சொன்னான். நவீன் சிரித்தான். ரெண்டுக்கும் என்னடா வித்தியாசம்? ஹாரர்னா பயம், மர்மம்னா இது உண்மையா இல்லையான்னு யோசிக்க வைக்கும். இப்போ அவன் வீடியோவை ப்ளே பண்ணான். வீடியோவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், காடு, இருட்டு, கேமரா நடுக்கம். இந்த ஸ்டேஷனில் சில நாள் மட்டும் ஒரு ட்ரெயின் வருதான். அஜய் சொன்னான், டேய், இந்த ஸ்டேஷன் பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய யூடியூப்பில் போட்டிருக்காங்க. ஆமாடா, இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் தான், நவீன் சொன்னான். ஏய், சும்மா போய் ஜாலிக்காக போயிட்டு வரலாமாடா? நானும் என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வியூஸ்க்காக. டேய், நம்ம போய் பார்த்தோன்னா எப்படிடா இருக்கும்? அந்த கேள்வி அறைக்குள்ளே ஒரு நொடி அமைதியை கொண்டு வந்தது. ஏய், என்னடா சொல்ல, சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப்பு தானே போகிறோம், ஒரு வீடியோ எடுக்க போகிறோம், விக்ரம் சொன்னான். டேய், அது நைட்டு ஸ்டேஷன்டா, அங்கே தானடா கிக்கே இருக்குது, சஞ்சய் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். நம்ம வாழ்க்கையே ஒரு கிக்கு தானடா. அவன் சேரில் சாஞ்சான். ஆனால் எனக்கு பயம் எல்லாம் கிடையாதுடா. நிஜமாகவே ஒரு ட்ரெயின் வரும்னா அது நார்மல் ட்ரெயினாக தான்டா இருக்கும். இப்போ நவீன் சொன்னான், பேசஞ்சர் இல்லாமல் ஒரு ட்ரெயின் எப்படிரா ஓடும்? அஜய் சொன்னான், ஆமாம், பேசஞ்சர் இருந்தால் அது ஹாரர் இல்லைல்ல. விக்ரம் அவங்கள பார்த்து மெதுவாக சிரித்தான். ஆமாம், அதைத்தான் நானும் சொல்கிறேன். அப்போ அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாமே. எப்படிரா சொல்கிறேன்? நம்ம போகிறோம், கேமரா வைக்கிறோம், ஷூட் பண்ணுறோம், அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் நார்மலாக தான் இருக்குது, எல்லாம் வெளியில் கொடுக்குற ஹைப்புன்னு காமிக்கிறோம், ஒன்றும் இல்லைன்னு காட்டுறோம். டேய்,
அப்போது என்னோடய கண்டென்ட் என்னடா, நானே கண்டென்ட்டுக்காக தானே போயிட்டுருக்கேன். டேய் போடா, கண்டென்ட் இல்லைன்னா என்ன, ட்ரிப்பாவது கிடைக்கும்ல. இப்போ அவன் பேக் எடுக்க ஆரம்பித்தான். என்னடா சொல்கிற, அதுக்காக உடனே கிளம்பணுமா? ஏய் இப்போவே கிளம்பலாம்டா. இப்போ போனால் தான் 12 மணிக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு போக முடியும். காரில் தானே போகிறோம், என்னோடய கார் தான், பெட்ரோல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். டேய் வீட்டுக்கு என்னடா சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு போகிறோன்னு சொல்லலாம்டா, அவ்வளோதான். அந்த பதில் எல்லாரையும் சிரிக்க வச்சது. கார் இப்போ கல்லூரி கேட்டை விட்டு வெளில வந்தது. டேய் அந்த இடத்துக்கு போகிறோம், ஆனால் எனக்கு தெரிலடா, எப்படி போக போகிறோன்னு தெரில. ஏய் போகலான்டா, கூகுள் மேப்பை போட்டுக்கலாம்டா. நம்ம லைஃபே ஒரு த்ரில் தான்டா. தெரியாத இடத்துக்கு போகிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். சூப்பராக ஜாலியாக அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்டா. பயப்படலை, இருந்தாலும் பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு தோணுது. இப்போது சஞ்சய் வெளியில் பார்த்துக்கிட்டே சொன்னான். ஏய் இதெல்லாம் யூடியூப் கதை தான்டா. அதை தானடா நானும் சொல்கிறேன். இப்போ கார் நகரத்தை விட்டு வெளியில் வந்தது. அஜய் மெதுவாக சொன்னான். ஒரே ஒரு விஷயம். என்னடா, உண்மையிலே அப்படி ஒரு ட்ரெயின் வந்தால் என்னடா பண்ணுறது? அட பாவி, ஒரு ட்ரெயின் வராதுடா. 12 மணிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் தாண்டா அந்த வழியில் வரும். அந்த ட்ரெயினில் போய் ஏறிட்டு திரும்ப இன்னொரு ட்ரெயினில் வந்துட போகிறோம். அந்த வார்த்தை இப்போ எல்லாருக்கும் சாதாரணமாக தோணுச்சு. விக்ரம் சொன்னான். ஆமாடா, சும்மா வீக்கெண்டு ஹாஸ்டலுக்குள்ளே உட்காந்து போர் அடிக்குது. வெளில போய் சுற்றினாலும் அதே இடம். புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் தாண்டா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைஃப்பை என்ஜாய் பண்ணுறப்ப இந்த மாதிரி த்ரில்லையும் நம்ம அனுபவிக்கணும்டா. ஆமாம் சரியாக சொன்னேன். கார் இப்போ இருட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. அவங்க யாருக்குமே தெரியலை இந்த ஜாலியான ஒரு யோசனை அவங்கள எந்த பாதைக்கு கொண்டு போக போகுதுன்னு. அந்த அறை ஒரு நல்ல ரிசார்ட் ரூம். ஜன்னல் வழியாக மலை, மரங்கள், மாலை சூரியன். அந்த அறை ரொம்ப வசதியாக தான் இருந்தது. ஆனால் அந்த வசதி மனசுக்குள்ளே எதையுமே சரி பண்ணல. மேஜை மேலே 2 லேப்டாப், ஒன்று ஓப்பனில் இருந்தது, ஒன்று ஸ்லீப் மோடில் இருந்தது. மீரா லேப்டாப் முன்னாடி உட்காந்து மெயிலை டைப் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த மெயில் இப்போவே போகணும், இல்லைனா ஆஃபீஸில் லீவ் முடிஞ்சு போகிறப்ப ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவள் சென்ட் பட்டனை அழுத்தினா. ரகு இப்போ படுக்கை ஓரமாக உட்காந்து அவனோட லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்தான். அப்பாடா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. கிளைண்ட் கால் முடிஞ்சுது. நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம ஃப்ரீ தான். இதோட இந்த லீவ் கண்டினியூ ஆகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சிச்சு. 3 நாள் லீவ் எடுக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திரும்ப போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மீரா. ரொம்ப நல்லது. அந்த நல்லது மகிழ்ச்சியோடு வரல மீரா கிட்டேருந்து. ரகு இப்போ ஒரு சின்ன சிரிப்போடு சொன்னான். என்ன மீரா, ஏன் சிரிக்கிற? நம்ம 2 பேரும் நல்லா தானே சம்பாதிக்கிறோம். இப்போ மீரா லேப்டாப்பை மூடலாம். ஆமாம் சம்பாதிக்கிறோம். அவள் இப்போ எழுந்து ஜன்னல் பக்கம் போனான். ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம லைஃப்பை நல்லா வாழ்கிறோம். மீரா திரும்பி பார்த்தா. இல்லை ரகு, நீ வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. அவன் அவளை இப்போ கவனிச்சான். என்ன மீரா, என்ன திடீர்னு சொல்கிற? திடீர்னு இல்லை ரகு, ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அவள் மேஜை மேலே இருந்த 2 லேப்டாப்பை காமிச்சா. இங்கே பாரு, 2 பேரும் நல்லா வேலை பார்க்குறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளோட குரல் இப்போ கொஞ்சம் உயர்ந்தது. ஆனால் எனக்கு ஏதாவது உறுதி இருக்கா ரகு, என்னோடய எதிர்காலத்துக்கு? மீரா, என்ன மீரா சொல்கிற? எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் எத்தனை ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் எழுந்தான். இங்கே பாரு மீரா, நான் வேலை பார்க்குறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேனே. நீ சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் குறை சொல்லலை ரகு. நான் கேட்குறது ஒரு பதில். அவள் அவனை நேராக பார்த்தா. எனக்கு ஒரே விஷயம், எப்போ நம்ம கல்யாணம்? அந்த கேள்வி அந்த அறைக்குள்ளே முழுசாக ஒழிச்சது. ரகு இப்போ ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று விட்டான். இங்கே பாரு மீரா, கல்யாணம் அப்படின்றது நீ நினைக்கிற மாதிரி சிம்பிளான விஷயம் இல்லை. எது சிம்பிள் இல்லைன்னு சொல்கிற? பணம் நம்மக்கிட்ட இருக்குது, வேலை அதுவும் இருக்குது, ரகு சொன்னான். ஆனால் என்னோடய குடும்பம், அதில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ். இங்கே பாரு ரகு, எனக்கும் குடும்பம் இருக்குது. இங்கே பாரு மீரா, உன்னோட கேஸ் வேறு, என்னோடய கேஸ் வேறு. என்னோடய தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அக்காவோட கல்யாணத்துக்கு லோன் வாங்கியிருக்கேன், அதை கட்டணும். அது மட்டும் இல்லை, அப்பா அம்மாவுக்கு அவங்களோட கடைசி காலத்தில் வருமானம் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். மீரா கண்ணீரை அடக்கிக்கிட்டு சொன்னான். அப்போது நான் எப்போவுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கேனா ரகு? அவன் பதில் சொல்ல முடியலை. மீரா சொன்னான். நான் வேலை பார்க்குறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், என்னோடய வாழ்க்கையை நானே சுமந்துட்டுருக்கேன் ரகு. அவள் குரல் உடஞ்சி அழுதது. ஆனால் என்னோடய எதிர்காலத்துக்கு ஒரு உறுதி இல்லாத, உத்தரவாதம் இல்லாதது மாதிரி இருக்கு ரகு. இங்கே பாரு மீரா, நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்க? இல்லை ரகு, நீ சொல்கிறது எனக்கு போதாது. நான் உன் கூடவே இருக்கணும். எனக்கு சொல்லு, அது எப்போன்னு எனக்கு தெரியணும். இப்போ என்னால் சொல்ல முடியாது மீரா. இப்போ அவளோட பேக்கை விடுக்குன்னு எடுத்தா. ரகு பதர்னா. மீரா, என்ன மீரா இது?
இதெல்லாம் நம்ம ட்ரிப்பில் பேச வேண்டிய விஷயமா என்ன? நம்ம எதுக்கு ட்ரிப்புக்கு வந்தோம்? நான் உன் கூட இந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு தான் நான் இந்த ட்ரிப்புக்கே வந்தேன். உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். இந்த விஷயம்லாம் சரியாகும்னு நினச்சேன். எனக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே கிடைக்கல. இப்போ அவள் கதவை திறந்தா. இரு ரகு, நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியோ அப்போ நம்ம திரும்ப 2 பேரும் பேசலாம். திரும்ப இந்த ரூம்குள்ளே இருந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். திரும்ப நமக்கு சண்டை தான் வரும். நான் கிளம்புறேன். எங்கே கிளம்ப போகிற மீரா? நான் கொஞ்சம் தூரம் போகணும். தெரியல, நான் அப்படியே ஊருக்கே போயிடலான்னு பார்க்குறேன். இப்போவே கிளம்புறியா? ஆமாம், பஸ்ஸு ட்ரெயின் எதுலையாவது நான் போகிறேன். எது கிடைக்குதோ அது. இப்போ ரகு அவளோட கையை பிடிச்சான். மீரா ஒரு நிமிஷம் அவன் நின்னா. இங்கே பாரு மீரா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது மீரா. இதெல்லாம் சீக்கிரமே பண்ணலாம். ஆனால் நீ இப்போ கோவிச்சிட்டு போகிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலை. இல்லை ரகு, என்னை கொஞ்சம் தனியாக விடு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. உன் கூட இருந்தேன்னா இன்னும் உன்னை நினச்சி நினச்சி கோபப்படுவேன். ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ரகு அதுக்கு மேலே அவளை எதுவும் வற்புறுத்தலை. மீரா ரிசார்ட் கேட்டை விட்டு வெளில வந்தப்போ மாழை இருட்டு முழுசாக இறங்கி இருந்தது. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட தெளிவாக இல்லை. அவள் ஒரு நிமிஷம் நின்னா. தோலில் பேகு, மொபைல் கையில் வச்சுருந்தா. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது ரகு மேலே இருக்கிற கோபமா? இல்லை நான் ஓவராக தான் டென்ஷன் ஆகுறேனோ? இப்போ அவன் மொபைலை பார்த்தா. ரகு தான் திரும்ப கால் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவள் கால் அட்டன் பண்ணல. இல்லை, இப்போ நம்ம காம்ப்ரமைஸ் ஆனோம் அப்படின்னா ரகு திரும்ப அதே பழைய ஸ்டாண்டில் தான் இருப்பான். இப்போ நம்ம கொஞ்சம் கோவமாக இருந்தால் தான் அவனும் அடுத்த ஸ்டேஜுக்கு வருவான். அவள் இப்போ மொபைலை பேக்குள்ளே வச்சா. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் ஒரு கவர்மெண்ட் பஸ் நின்றுட்டு இருந்தது. இப்போ மீரா அந்த பஸ்ஸில் ஏறினா. பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து இவள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சா. ஏறினா. பஸ்ஸுக்குள்ளே அவள் ஏறினப்போ அங்கே நிறைய சத்தம் இருந்தது. அந்த சத்தம் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியே கொடுத்தது. வேறு மனுஷங்க, அவங்களோட பேச்சு இயல்பாக இருந்தது. மீரா ஜன்னல் ஓரமாக உட்காந்தா. பஸ் இப்போது அந்த மழை சாலையை மெதுவாக இறங்க ஆரம்பிச்சது. நான் ரகுவை வேணும்னே காயப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனால் இப்படி நான் பண்ணலை அப்படின்னா அவன் எப்போவுமே திருமணத்துக்கான முடிவு எடுக்கவே மாட்டான். மீரா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. அவள் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா. இருட்டு, மரங்கள், சில வீடுகளில் வெளிச்சங்கள். எத்தனை தடவை இப்படி தனியாக பயணம் பண்ணியிருக்கேன், வேலைக்காக, ப்ராஜெக்ட்டுக்காக. ஆனால் இப்போ மனசு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே, பாரமாக இருக்கே. யோசிச்சுக்கிட்டே வந்திருக்க பஸ் இப்போ ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னது. இறங்கிக்கோங்க. மீரா இறங்குனா. அங்கே மிகப்பெரிய சத்தம் இல்லை, ஆனால் முழுசாக அமைதியும் இல்லை. மீரா சுற்றி பார்த்தா. இப்போ என்ன பண்ணுறது? அந்த பஸ் ஸ்டாண்டில் ஆங்காங்கே சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 4-5 விளக்குகள் இருந்தது. டைம் பார்த்தா 11:25. அவள் பேகை தோளில் சரி பண்ணிக்கிட்டு சுற்றி பார்த்தா. மீரா மனசுக்குள்ளே சொன்னா, ஓகே, பஸ் இருந்ததுன்னா நேராக ஊருக்கு போகணும். இப்போ அவள் போர்டு பக்கம் போய் பார்த்தா. பஸ் டைமிங் போர்டு. லாஸ்ட் பஸ் 11 PM போட்டிருந்தது. அவள் ஒரு நிமிஷம் அந்த போர்டையே பார்த்துட்டு நின்னா. அச்சோ, பஸ் ஏற்கனவே போயிடுச்சா? அவள் அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு வயசான ஆளை கேட்டா. வேறு பஸ் ஏதாவது வருமா? இல்லைம்மா, 11 மணிக்கு தான் அங்கே கடைசி பஸ்ஸு. அதுக்கப்புறம் காலையில் தாம்மா. அந்த பதில் அவள் எதிர்பார்க்காம இருந்துச்சு. இருந்தாலும் அந்த விஷயத்தை கேட்டதும் அவளோட மனசு கொஞ்சம் படபடப்பானது. ஓகே, இன்னொரு பஸ் இல்லை அப்போது. இப்போ அவள் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஓரமாக இருந்த பெஞ்சில் உட்காந்தா. சுற்றிலும் இப்போ பேச்சுக்கள் குறைய ஆரம்பிச்சது. விளக்குகளும் ஒரு மாதிரி மங்கலாக இருந்தது. மீரா மனசுக்குள்ளே நினச்சா, ரகுவுக்கு பேசாமல் கால் பண்ணிடலாமா? இல்லை, பேசுனா திரும்ப அவன்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் ஆகணும். இப்போ அவன் மொபைலை வெளியில் எடுக்கலை. ஒரு நிமிஷம் கழித்து அவள் எழுந்தா. என்ன ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சா. அவன் மொபைலில் கூகுள் மேப்பை திறந்தா. நியர்பை ஆப்ஷன்ஸ் பார்த்தா. பஸ்ஸு, கேப், ஆட்டோ எதுவும் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டரில் இருந்தது. அவள் அந்த வார்த்தையை மெதுவாக வாசிச்சா. மீரா மனசுக்குள்ளே அந்த ரயில்வே ஸ்டேஷன். அவள் அந்த ஆப்ஷனை டச் பண்ணா. ட்ரெயின் டைமிங், லாஸ்ட் ட்ரெயின் 12 AM அப்படின்னு இருந்தது. அவள் இப்போ கடிகாரத்தை பார்த்தா. மணி 11:32 PM. மீரா மெதுவாக சொன்னா மனசுக்குள்ளே, இன்னும் டைம் இருக்குது, நம்ம அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம். அந்த வார்த்தை ஒரு தீர்மானம் மாதிரி இல்லை, அவளுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி இருந்தது. பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்தது. அண்ணா, ரயில்வே ஸ்டேஷன் போவீங்களா? இந்த நேரத்துலையாம்மா? ஆமாம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட். அந்த ஆள் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. சரி ஏறுங்கம்மா. ஆட்டோ மெதுவாக கிளம்புனது. மீரா மனசுக்குள்ளே சொன்னா, அப்பா, இந்த ட்ரெயின் ஏறிட்டோம் அப்படின்னா காலையில் அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும். தெரியல, ஒருவேளை ட்ரெயினில் போகிறப்பவே மனசு மாறிச்சுன்னா திரும்ப காலையில் ரகுவுக்கு கால் பண்ணலாம். அவள் அந்த யோசனையை மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துட்டு இருந்தா. இரவு 12:10 AM. ஸ்டேஷன் மாஸ்டர் ரிஜிஸ்டர் முடனார். கடைசி ட்ரெயின் மெதுவாக பிளாட்ஃபார்மை கடந்து போனது. ஓகே, இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சாச்சு. செக்யூரிட்டியும் கடிகாரத்தை பார்த்தான். ஓகே சார், எல்லாம் கிளியர். ஓகே, காலைல 7 மணிக்கு தான் நமக்கு அடுத்த டியூட்டி. அவர் ஸ்டேஷன் ஆஃபீஸில் இருந்த லைட்டுகளாக அணைச்சார்.
கேட்டை லாக் பண்ண செக்யூரிட்டி. நம்ம வேலை முடிஞ்சுது. ஸ்டேஷன் இப்போ முழுக்க அமைதியாயிருச்சு. பிளாட்ஃபார்ம் முழுக்க இருட்டு. பிச்சைக்கார தாத்தா தூரத்தில் உட்காந்துருந்தாரு. இங்கே மீரா 11:40 ஆட்டோ பயணம். ஆட்டோ மெதுவாக இருட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. 12 மணிக்கு தான் கடைசி ட்ரெயின். இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டக்குன்னு ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை நிறுத்தினாரு. அம்மா ஒரு நிமிஷம்மா. ஆட்டோ சடனாக நின்றுது. என்னாச்சுண்ணா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுமா. இப்போ அந்த ஆட்டோக்காரர் கீழே இறங்கினாரு. மீரா சுற்றிலும் பார்த்தா. இருட்டான காடு, ரோடு. மீரா மனசுக்குள்ளே சொன்னா, தேவையில்லாமல் நம்ம இப்படி சிக்கிட்டோமா? பேசாமல் ரகுட்டே அங்கேயே இருந்துக்கலாமோ? பிடிவாதம், வீம்பு எந்த ஆபத்தையும் உணராது போல இருக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. மணி 11:58 PM. ட்ரெயினுக்கு டைம் இன்னும் 2 நிமிஷம் தானே இருக்குது. இப்போ ஆட்டோ டிரைவர் ஓகே கிளம்பலாம்மா. ஆட்டோ திரும்ப கிளம்புனது. மீரா பதட்டத்தோடு கேட்டா, அண்ணா ஸ்டேஷன் போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா. இப்போ அவன் மொபைலை பார்த்தா 12:04. அவள் ரயில்வே ஸ்டேஷன் போனப்போ 12:15 AM. ஆட்டோ நின்னது. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஆட்டோ திரும்பி போனது. மீரா ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி நின்னா. இருட்டு, அமைதி. மீரா மனசுக்குள்ளே நினச்சா, ஐயோ நம்ம லேட்டாக வந்துட்டோமா. இப்போ அவள் பிளாட்ஃபார்ம் உள்ளே நுழைஞ்சா. லாஸ்ட்டு ட்ரெயின் 12 AMனு போர்டில் போட்டிருந்துச்சு. கடவுளே, கடைசி ட்ரெயின் போயிடுச்சா? ஆட்டோக்காரரையும் விட்டுட்டோமே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆஃபீஸ் பக்கம் போனா. ஸ்டேஷன் மாஸ்டர் ஆஃபீஸ் க்ளோஸ்டாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? அவள் பெஞ்சில் உட்காந்தா. அதே நேரம் பிளாட்ஃபார்ம் ஓரமாக ஒரு குடும்பம் நடந்து வந்தது. அது வேற யாரும் இல்லை, ராஜேந்திரன், உமா, கீர்த்தனா, பாக்கியா. உமா கேட்டா, இதான் ஸ்டேஷனாங்க? ஆமாம், இதான் ஸ்டேஷன். ரொம்ப பழைய ஸ்டேஷனாக இருக்குல்லங்க? ஆமாம் ஆமாம், இது கிராமத்து பக்கம் இருக்கிற ஸ்டேஷனில் அப்படி தான் இருக்கும். இப்போ அவர்கள் மீராவை பார்த்தாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க போல் அப்படின்னு கீர்த்தனா மெதுவாக சொன்னான். ஆமாம் அப்படி தான் இருக்கும். இப்போ அவங்கள பார்த்த நிமிஷம் மீராவோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன நிம்மதி. அப்பாடா, நம்ம மட்டும் இல்லை, இன்னொரு ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. திடீர்னு போர்டு அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு சத்தம். டக்கு டக்குன்னு போர்டில் எழுத்துக்கள் மாறினது. லாஸ்ட்டு ட்ரெயின் 12:47 AM. மீரா ஆச்சரியமாக கேட்டா, பா என்னது 12:47க்கு ட்ரெயின் இருக்கா? மனசுக்குள்ளே கேட்டதை வாய் விட்டு வெளியில் பேசிட்டா. இங்கே பாரு உமா, ட்ரெயின் கடைசி ட்ரெயின் இன்னும் இருக்குது. உமாவும் இப்போ போர்டை பார்த்தபடியே சொன்னா. ஆமாங்க, 12:47 போட்டிருக்கு. ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம். மீரா அதை பார்த்துட்டு மெதுவாக ஆசுவாசமாக உட்காந்தா. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ட்ரெயின் இருக்குது, பரவாயில்ல. அதே நேரம் இப்போ ஒரு கார் வந்து நின்றுது. 4 பசங்க சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாங்க. விக்ரம் சொன்னா, இதுதானே அந்த ஸ்டேஷனு? ஆமாடா இதான். இங்கே பாருடா, போர்டிங் பாருடா, 12:47ன்னு போட்டிருக்கு. இது நார்மல் ட்ரெயின் வர டைம்டா. பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க பாரு. ஆமாம் ஆமாம், இது நார்மலான ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான். இப்போ அவங்க கேமரா பேக்கை கீழே வச்சாங்க. சும்மா லொக்கேஷன் நல்லா இருக்குது, இருட்டு, வேணால் ஒரு ஷூட் எடுத்துக்கலாம். விக்ரம் இப்போ கேமரா பேக்கை எடுத்து ஸ்டேஷனை சுற்றி இருந்த இடங்களையும் ஸ்டேஷனையும் கவர் பண்ணான். இங்கே திடீர்னு ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் லைட் எரிஞ்சுது. ஆஃபீஸ் கதவு மெதுவாக திறந்தது. இதை யாரும் கவனிக்கலை. இப்போது ஒரு புது ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளே உட்காந்துருந்தார். யாருமே இது வரைக்கும் அதை கவனிக்கலை. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளே இருக்கார்ல? ஆமாம். இப்போ அவர் பிச்சைக்கார தாத்தா ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூம்லேருந்து அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் அதிர்ந்து போனார். அவரோட முகத்தில் ஒரு பயம். இல்லை, இது இது அவர் அந்த புது ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த லைட்டை பார்த்தாரு. திரும்ப மெதுவாக பிச்சைக்கார தாத்தா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு, திரும்ப வந்துருச்சு, அந்த ட்ரெயின் வரப்போகுது. அவர் மெதுவாக பின்னாடி நகர்ந்தார். பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. முழுசாக வெறிச்சோடி இல்லை, முழுசாக கூட்டமும் இல்லை. மீரா பெஞ்சில் உட்காந்துருந்தா. லாஸ்ட் ட்ரெயின் 12:47 AM. மீரா மனசுக்குள்ளே சொன்னான், இன்னும் டைம் இருக்குது, அவசரம் இல்லை. இப்போ அவள் தன்னோட பேக்கை சரி பண்ணிக்கிட்டா. அதே நேரம் ஒரு ஆட்டோ சத்தம். மீரா திரும்பி பார்த்தா. அந்த ஆட்டோ நின்னது. அதுலேருந்து ரகு இறங்கினான். மீரா. இப்போ மீரா அதை பார்த்து அதிர்ச்சியாக நிமிர்ந்தா. என்ன ரகு, என்ன திரும்ப என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ட? உன்னை எப்படி என்னால் தனியாக விட முடியும் மீரா? இப்போ அவள் பக்கத்தில் வந்து உட்காந்தான். நான் தனியாக போகிறேன், எப்படி வேணாலும் போகிறேன், என்னை பற்றின கவலை உனக்கு எதுக்கு ரகு? ஒரு நிமிஷம் 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. மீரா, நம்ம இப்போவே திரும்ப நம்ம காட்டேஜுக்கு போகலாம், 2 நாள் அமைதியாக இருக்கலாம் ப்ளீஸ். அவன் மெதுவாக பேசினான். வேண்டாம் மீரா, இந்த நேரத்தில் ட்ரெயின் ட்ராவல்லாம் வேணாம், நம்ம நாளைக்கு பேசிக்கலாமே. மீரா இப்போ போர்டை பார்த்தா. வேண்டாம் ரகு,
எனக்கு திரும்ப அந்த ரூமுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. என்னை தனியாக விடு, நான் ஊருக்கு போகிறேன். எனக்கு திரும்ப மைண்டு ஃபுல்லாக அதே விஷயந்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் மீரா, சொன்னா கேளு. வேண்டாம் ரகு, என்னை விட்டுரு, நான் ஊருக்கு போகிறேன். மீரா, ரகு எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசித்தான். சரி மீரா, விடு, நானும் உன் கூடவே இந்த ட்ரெயினில் வரேன். இந்த ட்ரெயின் ஒரு சேஞ்சாக இருக்கும். அவன் மெதுவாக சொன்னான். ஏன் ட்ரெயினில் வந்தால் எனக்கு எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறியா? அந்த கேள்வியெலாம் நான் உன்னை கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? மக்கள்லாம் அதிகமாக இருக்காங்க, இந்த விஷயத்தை அப்படியே அவாய்ட் பண்ணி நான் சமாதானம் பண்ணிடலான்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த சிட்டி வரைக்கும் பேசிகிட்டே போகலாம். அந்த ட்ரெயின் எங்கே போகுதோ அது வரைக்கும் பேசிகிட்டே போகலாம். இப்போ அவன் கையை பார்த்தா. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு மீரா. நம்ம அமைதியாக பேசலாம். இந்த பயணம் நமக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசி தீர்க்கறதுக்கான பயணமாக இருக்கும். கண்டிப்பாக பேசலாம். உனக்கான சொல்யூஷனை நான் தர்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம காதலிக்க ஆரம்பித்த முதல் டைமில் இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் ட்ரெயினில் போனோம். இப்போ மீரா கொஞ்சம் சமாதானம் ஆன போல இருந்தா. ஓகே மீரா, இந்த ட்ரெயினில் போய் நாளைக்கு அந்த சிட்டியில் ஸ்டே பண்ணுறோம். கொஞ்சம் அந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப காட்டேஜுக்கு வந்துடலாம். கார் எடுத்துகிட்டு கூட வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பிளான் பண்ணது போல் 2 நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம 2 பேரும் ஊருக்கு போயிடலாம். மீரா ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று விட்டா. நீ காமாக பேசுகிற ரகு, பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர் கமிட்மெண்ட்டுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்குள்ளே தான் சிக்கவே மாட்டேங்கிற. ரகு சொன்னான். இப்போ தான் சொல்கிறேனே, எல்லாத்துக்கும் பேசி ஒரு சொல்யூஷன்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. மீரா கொஞ்சம் நிம்மதியானா. ராஜேந்திரன் டிக்கெட் கவுண்டர் பக்கம் பார்த்தாரு. உமா, நீ இங்கே இரு, நான் 4 டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ விக்ரம் பேசிகிட்டு இருந்தான். டேய், டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாண்டா. இப்போ சஞ்சய் டிக்கெட் வாங்குறதுக்கு போனான். ரகு டிக்கெட் வாங்குறதுக்கு போனான். மற்றவங்கெல்லாம் கேஷுவலாக பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஜன்னல் உள்ள அந்த புது ஸ்டேஷன் மாஸ்டர் ராஜேந்திரன் கேட்டார். சார், 4 டிக்கெட், டெஸ்டினேஷன் இந்த ட்ரெயின் எண்ட் ஆகிற இடம். அது போலவே ரகுவும் சஞ்சயும் கூட டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. மீரா கேட்டா, டிக்கெட்ஸ்லாம் ஓகே தானே ரகு? ஓகே தான். டிக்கெட் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இது ஒரு சாதாரண பயணம், ஒரு சாதாரண ட்ரெயின். ஆனால் சாதாரணமாக தொடங்குகிற விஷயங்கள் தான் அதிகமாக அசாதாரணமாக இருக்கும். ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் டைம் இருந்ததுனால மீராவும் ரகுவும் பெஞ்சில் உட்காந்து மெதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயினோட பயணம் நம்மளோட லைஃப்பில் ஒரு சேஞ்சாக இருக்கணும். ரகு சொன்னான். ஆமாம், இந்த பயணம் முடிஞ்சப்போ நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். அவங்க பேசிகிட்டு இருக்கப்பே பிளாட்ஃபாரத்தோட ஒரு முனையிலேருந்து 2 இளைஞர்கள் ஓடி வந்தாங்க. மூச்சு வாங்கினாங்க, சுற்றி பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் திருடனுங்க. அப்பா, இங்கே போலீஸ் வரமாட்டாங்கல்ல? டேய், இந்த நேரத்தில் இங்கே எவன்டா வருவான்? ஒருத்தனும் வரமாட்டான். நம்மளை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. பாக்கெட்டில் அடித்த பணம் பத்திரமா இருக்குது. ட்ரெயின் வருது போலடா. ஆமாடா, போர்டிங்கில் இருக்குது. 12:47க்கு போட்டிருக்கு. அப்போ சூப்பர்டா, நமக்கு வந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க மொபைல் எடுத்து டைம் பார்த்தாங்க. ஓகேடா, இந்த ட்ரெயினில் ஏறிட்டோம். காலையில் அந்த ஊரில் போய் இறங்குறோம். அதுக்கப்புறம் இவனுங்க நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ அவங்க டிக்கெட் கவுண்டர் பக்கம் போனாங்க. ஒருத்தன் கேட்டான் 2 டிக்கெட். ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார் டெஸ்டினேஷன். கொடுக்கவும் அவங்கள ஒரு நொடிக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சாதாரணமாக டிக்கெட் கொடுத்தாரு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்க பிளாட்ஃபாரத்தோட கடைசி ஓரத்தில் நின்னாங்க. அவனுங்க பேசிக்கிட்டாங்க. இந்த ட்ரெயினை மட்டும் ஏறிட்டோம், நம்ம சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டோண்டா. இப்போ பாக்கியா அவன் இந்த 2 பேர்த்தையும் பார்த்தா. அம்மா, அவங்கள பாரு, ஒரு மாதிரி இருக்காங்கல்ல. எல்லாரையும் பார்த்து நம்ம ஏதாவது கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது பாக்கியா, அமைதியாக இரு, நம்ம வேலையை பார்க்கணும், உமா சொன்னான். இங்கே விக்ரம், டேய் அங்கே பாருடா, இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. இந்த டைமில் இந்த வில்லேஜ் ஸ்டேஷனில் இவ்வளோ க்ரௌடாடா. இப்போ 4 பேர் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. அதே நேரம் ஒரு 55 வயசு இருக்கிற மனுஷன் மெதுவாக பிளாட்ஃபார்முக்கு வந்தார். அவர் நல்லா உடை அணிஞ்சிருந்தார். ஒரு பழைய லெதர் பேக் வச்சுருந்தார். முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் பேசலை. மீரா மனசுக்குள்ளே பேசிக்கிட்ட அவரை பார்த்து, யார் இவர், வித்தியாசமாக இருக்கார். அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே அந்த பெரியவர் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வந்தார். ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்ல டெஸ்டினேஷன் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார். அவர் ஒரு நொடிக்கு நின்னார். அதே டெஸ்டினேஷன் தான் அப்படின்னு சொன்னார். ஸ்டேஷன் மாஸ்டர் கொஞ்ச நேரம் அவரை உத்து பார்த்தாரு. அந்த பார்வை ஒரு விசித்திரமான பார்வை. அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுத்தாரு. அவர் டிக்கெட்டை வாங்கி மெதுவாக ஒரு பெஞ்சில் போய் உட்காந்தாரு. அந்த மனுஷன் யாரையும் பார்க்கல, யார்கிட்டையும் பேசலை. இந்த தடவை தூரத்தில் இருந்திருக்க பிச்சைக்கார தாத்தா ஸ்டேஷன் மாஸ்டரை திரும்ப பார்த்தாரு. அவரோட முகம் திரும்ப பயத்துக்குள்ளே போனது. ஐயோ, இன்னும் எத்தனை பேர் இந்த ட்ரெயினுக்காக காத்திருக்க போகிறாங்கன்னு தெரியலையே. சொன்னபடியே அவர் மெதுவாக பின்னாடி நகர்ந்து போனார்.
சரியாக மணி 12:46 AM. பிளாட்ஃபார்ம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே முழுசாக மாறிடுச்சு. அது வரைக்கும் இருந்த சாதாரண அமைதி இப்போ மெதுவாக காற்றோட கலந்தது. மீரா மனசுக்குள்ளே சொன்னா, இன்னும் ஒரு நிமிஷம்தான். போர்டில் எழுத்துக்கள் மாறவே இல்லை. இப்போ தூரத்தில் சத்தம், டம் டம்னு ஒரு ஹெவி சவுண்டு. ஏய், ட்ரெயின் வந்துருச்சுடா, விக்ரம் சொன்னான். ராஜேந்திரன் எழுந்தார். ட்ரெயின் வந்துருச்சு உமா. அந்த சத்தம் நெருங்க நெருங்க ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. இது ஒரு மாடர்ன் எக்ஸ்பிரஸ் மாதிரி இல்லை, வேகம் இல்லை, ஒரு பழைய ரயிலோட சத்தம். முதல்ல ஒரு விளக்கு, அது ஒயிட் இல்லை, சற்றே மங்கலான மஞ்சள். அதுக்கப்புறம் இன்ஜின் முழுசாக தெரிஞ்சது, கருப்பு பழுப்பு கலந்த நிறம். புது ட்ரெயின் கிடையாது, முழுக்க பழசும் கிடையாது. உமா சொன்னா, என்னங்க இது, ட்ரெயின் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், பழைய ட்ரெயினாக இருக்கும், நைட் ட்ரெயின்லாம் அந்த மாதிரி தான் விடுவாங்க போல இருக்குது அப்படின்னு ராஜேந்திரன் சொன்னார். சஞ்சய் சொன்னா, டேய் இது என்னடா கொஞ்சம் வியர்டாக தெரியுது. ஆனால் ட்ரெயின் தாண்டா, நம்ம ஊரில் எல்லா ட்ரெயினும் அப்படி தாண்டா இருக்குது. அஜய் சொன்னான். ட்ரெயின் நின்றது. ஒரு ஜர்க் இல்லை, ஒரு சடன் பிரேக் இல்லை, மெதுவாக, மிக மெதுவாக நின்றுது. கிளாங். கதவுகள் திறந்தது. மீரா முதல்ல ஒரு அடி எடுத்து வச்சா. அதே நேரம் அவளுடைய துப்பட்டா பிளாட்ஃபார்மில் இருந்த அந்த இரும்பு ஹூக்கில் சிக்கினது. சுச்சோ. மீரா திரும்பினா. ரகு சொன்னா, ஒரு நிமிஷம் இரு மீரா. ரகு அந்த துப்பட்டாவை விடுவிச்சான். பார்த்து ஏறு மீரா. இப்போ மீரா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா, எதுக்கு இப்படி ஏதோ மனசுக்குள்ளே சரியில்லாத மாதிரி இருக்குது. யோசித்த வரை அவன் நடந்தா. ராஜேந்திரன் பாக்கியாவோட பேக் எடுத்துக்கிட்டு ஏறுறப்போ அந்த பேகு திடீர்னு கம்பார்ட்மெண்ட்டோட கதவுகளில் சிக்கினது. அப்பா, பாக்கியா கத்துனா. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க. பேக் எடுத்தார் ராஜேந்திரன். அதை இழுத்தார். என்னங்க இது, எல்லாமே சிக்கிறது போல் இருக்குது. இந்த ட்ரெயின் பழசில்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்கொண்டே உள்ளே ஏறினாங்க. கீர்த்தனா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா, என்னன்னு தெரில, இந்த ட்ரெயினை பார்த்தா ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கே. அவள் இப்போ தன்னோட கழுத்தில் இருந்த அந்த வேளாங்கண்ணி மாலையை ஒரு நிமிஷம் தொட்டு பார்த்துக்கிட்டா. ஓகே, நம்ம சேஃபாக தான் இருக்கோம். விக்ரம் இப்போ கேமரா பேக்கை தூக்கிக்கிட்டு ஏறினான். அந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜில் இருந்த ஒரு சின்ன இடைவெளியில் அந்த பேக் சிக்கினது. டேய், அதை எடுறா. இப்போ 3 நண்பர்களும் சேர்த்து எடுத்தாங்க. என்னடா இது, ஏறுறப்பே ஒரே தடங்கலாக இருக்குது. சினிமாட்டிக் என்ட்ரி தான் போல். நைட் எஃபெக்டராக அவங்க பேசிக்கிட்டே உள்ளே ஏறினாங்க. அந்த போர்டிங்கில் திருடர்கள் 2 பேரும் வேகமாக ஏறினாங்க. அதே நேரம் ஒருத்தனோட மொபைல் கையிலேருந்து கீழே விழுந்தது. டேய், சீக்கிரமாக எடுறா, ட்ரெயின் கிளம்பிடும். அவன் குனிஞ்சு மொபைல் எடுத்துக்கிட்டு உள்ளே ஏறினான். அந்த ஃபஸ்ட்டு திருடனுக்கு மனசு சரியில்லை. என்னமோ இங்கே சரியில்லையே அப்படின்னு நினச்சான். அந்த 55 வயசு மனுஷர் மெதுவாக எழுந்தார். அவர் பிளாட்ஃபார்மை பார்த்தாரு. ஒரு நிமிஷம் நின்னார். அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் கதவுக்குள்ளே கால் வச்சார். அந்த நேரம் அந்த ட்ரெயின் ஒரு சின்ன ஜெர்க் கொடுத்தது. அவர் ஒரு நெடுக்கி தடுமாறினார். ஆனால் கீழே விழலை. மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, இந்த தடவை அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அவர் உள்ளே ஏறினார். இதெல்லாம் தூரத்தில் இருந்த பிச்சைக்கார தாத்தா பார்த்தாரு. அவருக்குள்ள பயம், அப்படி ஒரு பயம். ஐயோ, இந்த ட்ரெயின் வந்துருச்சே, எல்லோரும் ஏறிட்டாங்களே, கடவுளே என்னாக போதோ தெரியலையே. அவர் தூரமாக இருந்து ட்ரெயினை பார்த்தாரு. மனசுக்குள்ளே சொன்னார், அதே ட்ரெயின், அதே தான், அதே சத்தம். கதவுகள் மூட ஆரம்பிச்சது, கிளாங் கிளாங்னு. மீரா கடைசியாக பிளாட்ஃபார்மை பார்த்தா. இப்போது அந்த ஸ்டேஷன் ரொம்ப தூரமாக இருந்தது போல் தோணுச்சு. ட்ரெயின் மெதுவாக நகர ஆரம்பிச்சது. யாருக்கும் அவங்களுக்கு வந்த தடங்கல்கள் பெரிய விஷயமா தோணலை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடங்கல். அது தற்செயலா இல்லை எச்சரிக்கையா தெரியல. ட்ரெயின் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சது. ஒரு சீரான ஓசையோட முன்னாடி நகர்ந்துட்டு இருந்தது. குலுக்கல் இல்லை, திடீர் வேகம் இல்லை, ஒரு சாதாரண நைட் பயணம் போல் இருந்தது. மீரா ஜன்னல் ஓரமாக உட்காந்துருந்தா. ரகு அவளை ஒட்டி உட்காந்துருந்தான். வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியல, இருட்டு மட்டும்தான். மீரா சுற்றி பார்த்தா. அவளுக்கு பக்கத்து சீட்டில் ஒரு இளைஞன் கால் மேலே கால் போட்டு லேப்டாப்பை திறந்து உட்காந்துருந்தான். இயர்ஃபோனாக காதில் மாட்டியிருந்தான். அவன் கீபோர்டில் வேகமாக ஏதோ டைப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை ஒட்டி இருந்த சீட்டில் ஒரு இளம் பெண் மொபைலை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த நெட்வொர்க் இங்கே நல்லா இருக்கே, அவளுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தா. அவளை ஒட்டி இருந்த அடுத்த சீட்டில் ஒரு வயசான தம்பதி. இந்த ட்ரெயின் சத்தமே இல்லாமல் போதில், அந்த முதியவர் சொன்னார். ஆமாம், நைட் ட்ரெயின் அப்படி தான் இருக்கும், குளிருது பாருங்கள், ஷால் போட்டுக்கோங்க அப்படின்னு அந்த வயசான அம்மா சொல்லி அவருக்கு ஷாலை சரி பண்ணி விட்டா. இப்போது அந்த கம்பார்ட்மெண்ட் நடுவில் ஒரு சாதாரண தம்பதி உட்காந்துருந்தாங்க. அவங்களோட 7 வயசு பையன் இப்போ கீழே உட்காந்துருந்தான். அவன் கையில் ஒரு சின்ன டாய் ட்ரெயின். அப்பா, இங்கே பாருங்கள், ட்ரெயின் போகுது பாரு. அவன் சீட் எட்ஜில் டாய் ட்ரெயினை மெதுவாக ஓட்டிக்கிட்டு இருந்தான். டேய், கவனமாக ஓட்டுறா. அப்பா, என்னோடய ட்ரெயின் எக்ஸ்பிரஸ்ப்பா. எக்ஸ்பிரஸ்னால் ஸ்டாப் எதுவும் இருக்காதா? இல்லைப்பா, நம்ம ட்ரெயின் மாதிரி தான். அவன் டாய் ட்ரெயினை திரும்ப ஓட்டிக்கிட்டு இருந்தான். ட்ரோம் ட்ரோம்னு அந்த சின்ன சத்தம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு இயல்பான சந்தோஷத்தை கொடுத்தது.
உமா மெதுவாக சொன்னா. குழந்தைங்க இருந்தாலே அந்த இடம் நல்லா இருக்குல்லங்க. ஆமாம் ஆமாம், மனசே லேசாயிருது. ரகு இப்போ ஜன்னல் பக்கமாக சாஞ்சு உக்காந்தான். இந்த ட்ரெயினில் நம்ம நிறைய பேச போகிறோம் மீரா. ஆமாம், இப்படி தான் சொல்லிட்டு ட்ரிப்பிலே வந்தீங்க. பேசுனமே, நல்லா பேசணும். இல்லை மீரா, இந்த ட்ரெயினில் நம்ம நிறைய பேச போகிறோம். மீரா ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சா. பேசுனா சரிதான். அவள் அவன் தோள்களில் சாஞ்சுக்கிட்டா. இப்போ அடுத்த கம்பார்ட்மெண்ட் பக்கம் சிரிப்பு சத்தம். டேய், இது ஹாரர் ட்ரெயின் இல்லைடா, இது பேசஞ்சர் ட்ரெயின். நார்மலாக நைட் ஜர்னி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ட்ரெயினில். 2 திருடர்கள் சீட்டில் சாஞ்சு பேசினாங்க. அப்பாடா, நம்ம தப்பிச்சோண்டா. காலையில் இறங்கிட்டோன்னா நம்ம பிளான்லாம் சக்ஸஸ் தான். இப்போ அந்த 55 வயசு மனுஷன் ஜன்னல் ஓரமாக அசையாமல் உட்காந்துட்டு இருந்தார். அவர் கண்களை மூடிட்டு இருந்தார். அவரோட காலடியில் அந்த லெதர் பேக். மீரா இப்போ மனசுக்குள்ளே அவரை பார்த்துக்கிட்டே சொன்னான், இவர் மட்டும் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கார்? ட்ரெயின் இப்போ அதே சத்தத்தோட அதே வேகத்தில் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த தடவை அந்த அமைதி சும்மா அமைதி இல்லை. மீரா திரும்ப ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டு இருந்தா. வெளியில் அதே இருட்டு, எந்த மாற்றமும் இல்லை. மீரா மனசுக்குள்ளே நினச்சிட்டா, என்னது இது, இவ்வளோ நேரம் இருட்டுக்குள்ளேவா போயிட்டுருக்கோம்? ஏதாவது லைட் வெளிச்சம் தெரியுமே. அவன் மொபைலை பார்த்தா 2:06 AM. அவன் மேலே இருந்த கடிகாரத்தை பார்த்தா 12:47 AM. அந்த ட்ரெயினில் இருந்த அந்த டிஜிட்டல் போர்டில் இருந்த கடிகாரத்தில் டைம் 12:47 AM இருந்தது. இப்போது இந்த தடவை அவள் அந்த டைமை பார்த்து அலட்சியம் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை பார்த்தப்போ இந்த மாதிரி இருந்தப்போ ரகு சொன்னால் ஏதாவது எரராக இருக்கும். ரகு, நம்ம எவ்வளோ நேரமாக ட்ரெயினில் இருப்போம்? தெரிலையே, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இருப்போமா? மீரா திரும்ப வெளியில் பார்த்தா. என்னது இது, இவ்வளோ நேரத்தில் ஒரு ஸ்டேஷனை கூட பார்க்கல. ரகு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்குமோ? ஆனால் அவன் குரல் அவனையே நம்ப வைக்கல. ராஜேந்திரன் இப்போ திடீர்னு சீட்டிலேருந்து நிமிர்ந்தார். உமா, என்னங்க, இந்த ட்ரெயினில் இன்னும் எந்த ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லையே? இல்லைங்க, எந்த ஸ்டேஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. லேட் நைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது. ஏதாவது சிக்னலாவது வந்திருக்கணுமே. ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாரு. சிக்னல் கூட எதுவும் தெரியல. விக்ரம் இப்போ மொபைல் எடுத்தான். டேய், ஜிபிஎஸ் ஓப்பன் பண்ணு. டேய், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தாண்டா வச்சுருக்கேன். நெட்வொர்க்கு சுத்தமாக இல்லைடா, டெட்டாக இருக்குது. ஒருவேளை டியூனலில் இருப்போமோ? எவ்வளோ நேரமாக டியூனலில் இருக்கோம், ஒரே இருட்டாக போயிட்டே இருக்குது. அந்த கேள்வி யாருக்கும் பதில் இல்லை. இப்போ ஒரு திருடன் திரும்ப ஜன்னல் வழியாக பார்த்தான். டேய், என்னடா அது, இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ட்ரெயின் வேகம் வேற குறைஞ்ச மாதிரியே தெரில. அப்போ நம்ம எங்கடா போகிறோம்? அவன் முதலாக ஒரு பயத்தை உணர்ந்தான். இப்போது ஏறியவர்களை தவிர மற்றவர்கள் இயல்பாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஏறின 55 வயசு மனுஷன் கண்களை திறந்தார். அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாரு. மீரா, ராஜேந்திரன் குடும்பம், ரகு, திருடர்கள், அந்த 4 பசங்க. மனசுக்குள்ளே சொன்னார், இப்போதான் இவங்களுக்கு தெரியுது போல். அவர் எதுவும் பேசலை. ட்ரெயின் அதே வேகத்தில் தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது அந்த வேகம் யாருக்கும் நிம்மதியாக தோணலை. மீரா திரும்ப ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா. வெளியில் இன்னும் அதே இருட்டு, எந்த விளக்கும் இல்லை. ஏதாவது ஊர் வந்திருக்கணுமே, ஒரு சிக்னல், ஒரு பாலம். அவள் மொபைல் எடுத்து பார்த்தா. அவளோட மொபைலில் 2:41 AM. அவள் மேலே இருந்த கடிகாரத்தை பார்த்தா. அதே தான். இப்போ அந்த தடவை அவள் ரகுவை பார்த்தா. ரகு, எனக்கு தெரிஞ்சு இது கிளாக் இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னன்னு தெரிலையே. இப்போது நம்ம டைம் ஜோனில் நம்ம இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை மீரா, லேட் நைட் இல்லை, அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குமோ? ஆனால் அவன் சொன்ன வார்த்தை அவனுக்கே பழகாத மாதிரி இருந்தது. இப்போ ராஜேந்திரன் கோச் பக்கம் போனார். நம்பர் பார்த்தாரு. உமா, என்னங்க, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டிக்கெட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நேரம் கடந்திருக்கணும்ல? உமா டிக்கெட்டை பார்த்தா. ஆமாங்க, ஆமாம், இவ்வளோ நேரம் கடந்திருக்கணுமே. ஆனால் இந்த நேரத்துக்கு நம்ம டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் இருக்கணுமே. அவர் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாரு. மனசுக்குள்ளே சொன்னார், என்னது இது, ஒரு அடையாளம் கூட இல்லை. விக்ரம் இப்போ மொபைலை திரும்ப எடுத்தான். டேய், என்னடா பிரச்சனை, இவ்வளோ நேரமாக சிக்னல் இல்லாமல் இருக்குது? சில டைம் விட்டு விட்டாதே இருக்கும். முதல் முறையாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. டேய், நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோன்னே நமக்கு தெரியலையே. இப்போ ஒரு திருடன் திடீர்னு பேனிக் ஆக ஆரம்பித்தான். டேய், இந்த ட்ரெயின் எங்கே போகுதுடா, தெரியலையே, நம்ம பத்திரமா இறங்கணும். அவன் சுற்றி பார்த்தான். எந்த ஸ்டேஷனும் இன்னும் வரலையேடா. அவன் முதலாக தப்பிக்க முடியாத உணர்வில் இருந்தான். இப்போது ட்ரெயினில் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த 7 வயசு பையன் டாய் ட்ரெயினை வச்சு திரும்ப ஓட்டிக்கிட்டு இருந்தான். இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாதே. இந்த ட்ரெயினில் போனவங்க யாரும் திரும்பி வர மாட்டீங்களே. அவன் விளையாட்டாக சொன்னது போல இருந்தது. ஆனால் இந்த முறை பயணிகளுக்கு அச்சம் இருந்தது. இப்போதான் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ புரிய ஆரம்பிச்சது போல் இருந்தது. எல்லோரும் கவனிச்சாங்க. ட்ராக் சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது. காற்று சத்தம் மாறல, வேகம் மாறலை.
நம்ம நகர்ற தூரம் மாதிரி இருக்குது, ஆனால் தூரம் நகரல. உமா பசங்களை இன்னும் நெருக்கமாக எடுத்தா. இங்கே வாங்க, அம்மா கூட இருங்க. அம்மா என்னம்மா நடக்குது? கீர்த்தனா கேட்டா. உமா இந்த தடவை பதில் சொல்ல முடியாமல் இருந்தா. இப்போது ட்ரெயினில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கட்டியிருந்த வாட்சில் டைம் ஒன்று ஒன்றா காமிச்சது. யாருக்கும் ஒரே மாதிரி டைம் காமிக்கல. இதுவே முதல் கன்ஃபியூஷனை கொடுத்தது. இப்போது ட்ரெயினை காமிக்கிற நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியும், ட்ரெயின் ஒரு துருப்பிடிச்ச பழைய ட்ரெயின், பழங்காலத்து ட்ரெயின். ட்ரெயினோட முன்னாடி என்ஜின் டிரைவரே இல்லாமல் அந்த ட்ரெயின் ஒரு சீரான வேகத்தில் போய்கிட்டு இருந்தது. இந்த ட்ரெயின் ஒரு ஹாண்டடான ஹாரர் ட்ரெயின். இதில் இருந்தவங்கள அடுத்து இந்த ட்ரெயின் என்ன மாதிரி பயமுறுத்தினது, ஏற்கனவே இந்த ட்ரெயின்குள்ளே பேசஞ்சராக இருந்தவங்க என்ன மாதிரியான ஆட்கள், அவங்க பேய்களா, அந்த பேய்கள் இவர்களை என்ன மாதிரி பயமுறுத்தினது, அதிலிருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு எப்படி போராடினாங்க, இதிலேருந்து யாராவது தப்பிச்சாங்களா, இதுதான் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விறுவிறுப்பான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் க்ரைம் நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் தமிழ் நாவல் வித் யுவதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு கதை வேணும், ஹாரரா, த்ரில்லரா, க்ரைமா, என்ன மாதிரின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த நாவலை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த நாவல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற அத்தியாயங்கள் ரொம்ப ரொம்ப ஹாரராக இருக்கும், ரொம்ப ஹாண்டடாக, த்ரில்லராக, திகிலோடு இருக்கும். இந்த நாவலை மிஸ் பண்ணாமல் எல்லா பார்ட்ஸையும் பாருங்கள். இப்போது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. டாடா, பை பை, டேக் கேர்.